வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதுல பயிற்சி 8ல் 4ல 8வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சீரான 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன. அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. எத்தனை நாணயம்? 3 நாணயத்தை ஒரு தடவை சுன்றோம். சரியா? அப்ப நமக்கு அதிகபட்சம் 2 பூ வரணும் அல்லது குறைந்தபட்சம் 2 தலை வரணும். அதுக்கு என்ன நிகழ்தகவு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அல்லது அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன செய்யணும்? நிகழ்தகவிற்கான கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்தணும். அது என்னது? P of A சேர்ப்பு B equal to P of A plus P of B minus P of A விட்டு B நம்ம பயன்படுத்தணும். சரியா? இப்ப பாருங்க, முதல்ல கூறுவெளி கண்டுபிடிச்சிடலாமா? கூறுவெளி S என்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். முதல் நாணயத்தை நம்ம சுன்றோம். என்ன வரலாம்? ஹெட் டெயில், தலை பூ வரலாம். ரெண்டாவது நாணயத்தை சுண்டும் போது அதே தான், தலை பூ வரலாம். மூணாவது சுண்டும் போதும் தலை பூ வரலாம். இப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கணும். அதாவது பயிற்சி 1.1 பார்த்துருக்கோமே, அதே மாதிரி இந்த ஹெட் எடுத்துட்டு இது பண்ணுங்க. ஹெட்டு 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 ஹெட்டு, அதுக்கு அடுத்தது ஹெட்டு டெயில். சரியா? இப்ப டி எடுத்துக்கிட்டு டி ஹெச், அதாவது டெய்லு ஹெட். இப்போ டீயும் 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 டீயும், அதுக்கு அடுத்தது இந்த ஹச் டி ரெண்டாவது இருக்குல்ல, கடைசியில் இருக்குல்ல, இது அப்படியே வந்துடும். இப்ப மறுபடியும் என்ன செய்ய போறோம்? கார்ட்டீசியன் பெருக்கலாம். இதை எடுத்துக்கிட்டு இந்த இது என்ன வரும் பாருங்க. ஹச் ஹச் ஹச், 3 ஹச் வந்துருமா? ஹச் ஹச் ஹச், அதான் ஹெட்டு ஹெட்டு ஹெட். அதுக்கு அடுத்தது ஹச் ஹச் டெயில், ஹெட்டு ஹெட்டு டெயில். சரியா? இப்ப இதுல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹெட்டு டெய்லு ஹெட்டு, ஹெட்டு டெய்லு ஹெட். அதுக்கு அடுத்து பாருங்க, ஹெட்டு டெய்லு டெய்லு, ஹெட்டு டெய்லு டெய்லு. இப்ப இதுல ஆரம்பிக்க போறோம். டெய்லு ஹெட்டு ஹெட்டு, டெய்லு ஹெட்டு ஹெட். அதுக்கு அடுத்து பாருங்க, டெய்லு ஹெட்டு டெய்லு. இங்க எழுதுறேன், டெய்லு ஹெட்டு டெய்ல். இப்ப என்ன செய்ய போறோம்? இதை முடிச்சிட்டோமா? இப்ப இதுல ஆரம்பிக்க போறோம். பாருங்க என்ன இருக்கு? டெய்லு டெய்லு ஹெட்டு, டெய்லு 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 ஹெட்டு. லாஸ்ட்ல டெய்லு டெய்லு டெய்லு, எல்லாமே டி டி. இப்போ இதுல 8 இருக்கும் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. அப்போ மொத்த வாய்ப்புகள் 8. சரியா? இப்ப நம்ம என்ன செய்யணும்? அதிகபட்சம் 2 பூக்கள் பாருங்க. அது ஏன்னு எடுத்துக்கலாமா? ஏ என்பது அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க. அதிகபட்சம் 2 பூ, அப்ப 2 பூ வரலாம், ஒரு பூ வரலாம், பூ இல்லாமலும் இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதிகபட்சம் 2 பூன்னா 2 பூ வரலாம், ஒரு பூ வரலாம், பூவே இல்லாமலும் இருக்கலாம். அப்ப எது வரக்கூடாது? 3 பூ இருக்கிறது மட்டும் வரக்கூடாது. பாருங்க, இது மட்டும் வரக்கூடாது. இதுல என்ன இருக்கு? எல்லாமே தலையா இருக்கு, வரும். ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு. சொன்ன புரிஞ்சுது இல்ல? 2 பூ வரலாம், ஒரு பூ வரலாம், பூவே இல்லாமலும் இருக்கலாம். அங்க எல்லாம் தலை தானே, அப்ப பூ இல்ல வரலாம். அதுக்கு அடுத்து பாருங்க, இதுல என்ன இருக்கு? ஒரு பூ இருக்கு பாருங்க. ஹெட்டு ஹெட்டு டெய்ல். இதுலயே ஒண்ணுதான் இருக்கு, அப்ப அதை எழுதணும். ஹெட்டு டெய்லு ஹெட்டு. இதுல பாருங்க 2 பூ இருக்கு. ஹெட்டு டெய்லு டெய்லு. இதுல பாருங்க ஒரு பூ தான் இருக்கு. டெய்லு ஹெட்டு ஹெட்டு. இதுல 2 பூ இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? டெய்லு ஹெட்டு டெய்ல். இதுல பாருங்க 2 பூ இருக்கு. டெய்லு டெய்லு ஹெட். இதுல பாருங்க 3 பூ இருக்கு. நமக்கு அதிகபட்சமே 2 தான் இருக்கணும். அப்ப 2ல இருந்து அப்படியே கீழே வந்துடும். 2 1 0. சரியா? இப்ப பாருங்க, இதுல எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 இருக்கு இல்லையா? அப்ப n of a ஓட மதிப்பு 7. இப்ப நமக்கு நிகழ்தகவு தானே வேணும். எதோட நிகழ்தகவு? இந்த ஏன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு. என்னங்க நமக்கு என்னது? சாதகமா வாய்ப்பு n of a பை மொத்த வாய்ப்பு n of s. அப்ப 7 பை n of s ஓட மதிப்பு இங்க இருக்கு பாருங்க, 8. சரியா? அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. எத்தனை தலை இருக்கணுமா? குறைஞ்சது 2 இருக்கணும், 3 கூட இருக்கலாம். குறைஞ்சது 2 இருக்கணும், 3 கூட இருக்கலாம். அப்ப பாருங்க, பி என்பது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க. குறைஞ்சது 2 தலை பாருங்க. அப்போ 2 தலை இருக்கலாம், 3 தலை கூட இருக்கலாம். அப்ப பாருங்க, இதுல 3 தலை இருக்கு, இதுல 2 தலை இருக்கு, இதுல 2 தலை இருக்கு, இதுல 2 தலை இருக்கு. மிச்சம் எல்லாம் பாருங்க, இங்க எத்தனை இருக்கு? ஒரே ஒரு தலை தான் இருக்கு, ஒரே ஒரு தலை தான் இருக்கு, ஒண்ணுதான் இருக்கு, இங்க எதுவுமே கிடையாது. சரியா? அப்ப என்ன வரும் பாருங்க, எடுத்து எழுதிருமா? ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு. அதுக்கு அடுத்தது ஹெட்டு ஹெட்டு டெய்ல். அதுக்கு அடுத்தது ஹெட்டு டெய்லு ஹெட்டு.
லாஸ்டா இருக்கிறது என்னது? டெய்லு, ஹெட்டு, ஹெட்டு. சரியா? எத்தனை இருக்கு பாருங்க, மொத்தம் 4 இருக்கா? அப்ப இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 4. இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியோட நிகழ்தகவு கண்டுபிடிக்க போறோம். என்ன நிகழ்ச்சியோட நிகழ்தகவு? P of B equal to சாதகமான வாய்ப்பு N of B by மொத்த வாய்ப்பு N of S. N of B ஓட மதிப்பு 4. N of S பாருங்க 8 இருக்கு இல்லையா? 8 எழுதிக்கலாமா? 8. சரியா? கேன்சல் பண்ண விட லாஸ்டா கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ அல்லதுன்னு இருக்கிறதுனால இந்த ஏக்கும் பிக்கும் பொதுவான உறுப்பை நம்ம எடுத்து எழுத போறோம். எழுதுவோமா? பாருங்க, ஏ வெட்டு பி ஈக்குவல் டு ஏக்கும் பிக்கு எது பொதுவா இருக்கு? இங்க பாருங்க, இங்கேயும் ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு, இங்கேயும் ஹெட்டு ஹெட்டு. எடுத்து எழுதிக்கலாமா? ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு. அடுத்து பாருங்க, ஹெட்டு ஹெட்டு டெய்ல் இருக்கா? பாருங்க, ஹெட்டு ஹெட்டு டெய்ல் ரெண்டுலயுமே இருக்கு. வெட்டு அப்படின்னா ரெண்டுல இருக்கதா எடுத்து எழுதணும். ஹெட்டு ஹெட்டு டெய்ல். அடுத்து பாருங்க, ஹெட்டு டெய்ல் ஹெட்டு இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ ஹெட்டு டெய்லு ஹெட்டு. அதுக்கு அடுத்து பாருங்க, என்ன இருக்கு பாருங்க, டெய்லு ஹெட்டு ஹெட்டு இருக்கா? பாருங்க, டெய்லு ஹெட்டு இந்த இருக்கு பாருங்க, டெய்லு ஹெட்டு ஹெட்டு டெய்லு ஹெட்டு ஹெட்டு. அப்ப என்ன வரும்? டெய்லு ஹெட்டு ஹெட்டு. சரியா? இப்போ இதுல இருக்கக்கூடிய உறுப்புகள் எண்ணிக்கை என்னங்க? N of A வெட்டு B ஈக்குவல் டு எத்தனை இருக்கு பாருங்க, 1 2 3 4 இருக்கு. அப்ப 4. இந்த நிகழ்ச்சியோட நிகழ்தகவு கண்டுபிடிச்சிருமா? P of A வெட்டு B ஈக்குவல் டு சாதகமான வாய்ப்பு N of A வெட்டு B பை மொத்த வாய்ப்பு N of S ஈக்குவல் டு N of A வெட்டு B எவ்வளவு? 4. அதுக்கடுத்து N of S எவ்வளவு? 8. சரியா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? நிகழ்தகவுக்கான கூட்டல் தேற்றத்தை நம்ம பயன்படுத்த போறோம். எழுதுவோமா? என்ன கூட்டல் தேற்றம்? நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன். P of A சேர்ப்பு B ஈக்குவல் டு P of A பிளஸ் P of B மைனஸ் P of A வெட்டு B. சரியா? ஈக்குவல் டு P of A எங்க இருக்கு பாருங்க, என்ன இருக்கு? 7/8. 7/8 பிளஸ் P of B இங்க இருக்கு பாருங்க, 4/8 மைனஸ் P of A வெட்டு B இங்க இருக்கு பாருங்க, 4/8. எது கேன்சல்? பிளஸ் 4/8 மைனஸ் 4/8 கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு? 7/8. P of A சேர்ப்பு B ஈக்குவல் டு 7/8. இதான் என்னது? நமக்கு தேவையான நிகழ்தகவு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.